இவர் கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். இவரை போன்று எண்ணிடங்காத பேர் வெளியே வந்திருக்காங்க. எங்களை போன்ற இளைஞர்களுடைய அரசியலை, அறிவை சுரண்டி, பொருளாதாரத்தை சுரண்டி, உழைப்பை சுரண்டி இன்னைக்கு பல இளைஞர்கள் இந்த மனுஷன் சொல்றதெல்லாம் சரி என்று நம்புகிறார்கள். எத்தனை கதைகள். ஒன்று, எனக்கு அந்த இட்லிக்குள் ஆமை கறி கொடுத்தார், அதை அண்ணன் பிரபாகரன் ஊட்டிவிட சொன்னார். தேக்கு மரத்தை நடுவதற்கே 1 லட்சம் தேக்கு மரத்தை நட சொன்னார் என்று பேசிவிட்டு மான் சுடுவதற்கு தடை இருந்தபோது மானை சுட சொல்ல பிரபாகரன் உத்தரவிட்டார் என்று சொல்வது அந்த அமைப்பை கொச்சைப்படுத்துவது. ஒரு போராளி கட்டுக்கோப்பு இயக்கம், நான் அங்கு போனபோது ஒரு பெண்ணை பார்த்து ரசித்தேன், அவர்கள் திருமணம் செய்வதற்கு ஆசைப்பட்டேன் என்று போராட்ட களத்துக்கு போன ஒரு சைட்டட் ஊர் சுத்தினேன், நான் ஒரு உல்லாச பயணமாக இருந்தேன் என்று பேசுவது தமிழீழ விடுதலை புலிகளை, அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை இங்கு கேள்விக்குறியாக்கி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், ஒரு மாவீரனை, போராளியை சந்தோஷ் அவர்கள் சொல்வது போல் ஒரு ஸ்டார் ஹோட்டல் செப் மாதிரி காமிச்சு இளைஞர்களிடம் இருந்த ஒரு போராட்ட எழுச்சியை, தமிழ் மீதான உணர்வை மட்டுப்படுத்தி தன் வயிறும் தன் குடும்பம் வளர்வதற்கு மட்டும் சீமான் இருக்கிறார். இது ஆபத்தான மனநோய் மட்டுமல்ல, அரசியல் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அசிங்கம் சீமான். எங்கள் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அங்கு இருக்க தம்பிகளிடம் எந்த ஈழ ஆதரவு போராட்டத்தில் அவர் கட்டினாரோ, எந்த ஈழ ஆதரவு போராட்டம் சரி என்றாரோ அந்த ஈழ ஆதரவு போராட்டமே சீமானால் தான் ஒடுக்கப்பட்டது, சீமான் காட்டி கொடுத்ததான் வீழ்ந்தது. வீழ்ந்த பின்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட எழுச்சியை இந்த இளைஞர்கள் இந்த ஈழ கோரிக்கை வைத்து விடுவார் என்பதற்காக, அவர்கள் வசதிக்காக நான் தான் மேதகு பிரபாகரன் அடையாளம் காட்டப்பட்டவர், நான் தான் சேரலாதன் அடையாளம் காட்டப்பட்டவர் என்று தனக்குத்தானே ஒரு மனநோய்க்கு உள்ளாகி பொய்யை பேசி அந்த பல லட்ச இளைஞர்களை போராட விடாமல் செய்து இன்று தன்னுடைய வசதிக்காக, வாய்ப்புக்காக ஈழம் என்ற அரசியலையே இன்று காணாமல் ஆக்கியிருக்கிறார் சீமான் என்ற குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன். நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். இல்லை, பொதுவாக ஈழத்திலிருந்து ஃபண்டு வருங்கிற அந்த கதை பொய். சொந்த நாட்டில் வாழ முடியாமல், சொந்த ஊரில் வாழ முடியாமல் நாடுகளை கேட்டு ஒரு அகதிகளாக போய் நிற்கிற அந்த மக்கள்கிட்ட போய் சுரண்டி சீமான் வந்திருக்கிறார். சொந்த நாட்டில் வாழ முடியலை, இங்கே தன்னுடைய மொழி உரிமை இல்லை, இன உரிமை இல்லை என்று மற்ற நாட்டுக்கு பிழைக்க போகிறாங்க. அவருங்க அங்கே போய் ஏதோ ஒரு கூலி தொழிலாளியாக ஏதோ செய்கிற போது நான் தான் ஈழத்துக்காக பேசுகிறேங்கிற பெயரில் அவர்களிடம் சுரண்டி இருக்கார். பெரிய ஃபண்டுலாம் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கூலி வேலை பார்க்குறவன்ட்டு 100 ரூபா சம்பாதிச்சானா ஈழத்துக்காக அவர் பேசுகிறாருன்னு 10 ரூபா வாங்கி திண்டு வயிறு கொடுத்துருக்கிறார் சீமான். மற்றபடி அந்த பொதுமக்கள் கொடுத்த ஃபண்டு அப்படிலாம் நான் அப்படி குற்றச்சாட்டு விரும்பலை. அவர் சுயலாபத்துக்காக பயன்படுத்தினார். இல்லை, பிரபாகரன் கூட போட்டு மேதகு பிரபாகரன் கூட போட்டு எடுக்கலை. நான் அதை பொதுபல சொல்ல இருக்கிறேன். மேதகு பிரபாகரன் அவர்களை அவர் சந்தித்தது 2-8 நிமிடம் என்று சொல்கிறாங்க. அந்த முழு வீடியோ காட்சியும் சந்தோஷ் அவர்களிடம் இருக்கிறது. இன்னும் சில வாரங்களில் சில வீடியோக்கள் வெளியே வரும் என்பதையும் திருவாளர் சீமானுக்கு அவர் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அவர் மேதகு பிரபாகரனை சந்தித்தது ஒரே ஒரு முறை தான். 2வது முறை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தும் அவர்கள் கொடுக்கவில்லை. இவருடைய ஒழுக்கக்கேடான வாழ்க்கையால், இவருடைய ஊதாரித்தனத்தால் தமிழீழ விடுதலை புலிகள் புறந்தறினார் என்பதுதான் உண்மை. அவர் இன்னைக்கு நினைச்சிட்டாரு யாருமே இல்லை சொல்ல மாட்டாங்கன்னு. ரொம்ப முக்கியமாக இன்னொரு குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன். நேற்று தமிழீழ அரசியல் துறை என்ற ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் தமிழீழ விடுதலை புலிகள் இந்திய அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில் ஒருபோதும் தலையிட மாட்டாங்க. அவர்கள் யார் ஆதரவு கொடுத்தாலும் அந்த ஆதரவு ஏற்றுக்குவாங்க. மக்கள் மன்றத்தில் எங்களுக்காக நீங்கள் ஆதரவு சக்தி அள்ளுங்க தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இவங்களுக்கு வாக்களிங்க, இங்கே போங்கன்னு அவர் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அவர் சொல்வது, நேற்று அறிக்கை சீமான் கரத்தை வலுப்படுத்துங்கள் என்று சொல்வது, தமிழீழ விடுதலை புலிகள் இந்தியாவின் அரசியல் தலையிடுகிறார்கள் என்று சொல்லி தமிழீழ விடுதலை புலிகள் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற தடையை நீக்குவதற்கு வாய்ப்பில்லாமல் செய்துவிடும். நாளைக்கு தடை குறித்து ஒரு கேள்வி வந்தால் இந்த அறிக்கையை காரணம் காட்டி, இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தலையிட்டிருக்காங்க, அப்போ இந்த தடையை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா தடையை நீங்கள் நீக்கிட்டா உண்மையான போராளிகள்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. மேதகு பிரபாகரனுடைய உண்மையான சரித்திரம் வெளியே வரும். அப்போ இதெல்லாம் வெளியே வந்தால் தன்னுடைய பொழப்புக்கு ஆபத்து, தான் காட்டி கொடுத்தன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சீமானவர்கள் இப்படிப்பட்ட சில்லறத்தனமான வேலையை செய்தார். இது 1-2 வேலை இல்லை. நான் முழுக்க இதுக்கு பேர் தான் இன துரோகம். ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாற்று ரீதியான போராட்டத்தை, மக்களோட உரிமை போராட்டத்தை, ஆயுத போராட்டத்தை தன் சொந்த சுயலாபத்திற்காக காட்டி கொடுத்தது மட்டுமில்லாமல் அண்ணன் குளத்தூர்மணி அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார். சேட்டலைட் போன்லேருந்து நாங்கள் டெல்லியில் இருக்கும்போது சேட்டலைட் போன்லேருந்து சீமான் எங்கேருந்து பேசினார்னா ஈழத்திலிருந்து பேசுகிறாரு. அப்படி உரிமை யாரும் கொடுக்கல. அப்போ ஒரு ஆர்வ கோளாறு என்பதை விட திட்டமிட்டு வேலை செய்திருக்கிறார். இன்னைக்கு திட்டமிட்டு இந்தியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் தடை இருக்குது என்றால் அதுக்கு சீமான் போட்டவர் தான் காரணம் என்பதை இப்போ உறுதியாக சொல்கிறோம். இன்றைக்கி சொல்கிறார், நம்ம மேதகு பிரபாகரன் அவர்களை நாங்கள் தலைவராக ஏற்றிருக்கிறோம், நீங்கள் இப்போ பெரியார் பேரை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமான்னு. ஈரோடு இடைத்தேர்தலில் டெபாசிட்டை கூட வாங்க முடியாது. ஈரோடு இடைத்தேர்தல் மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க. ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம்
எங்களுடைய கொள்கை ஆசான் தந்தை பெரியாரின் புகைப்படத்தை முதல் படமாக போட்டு தான் வாக்கு கேட்குது. நீ தெம்பும் திராணியும் யோக்கியதை இருந்தா நீ உண்மையிலேயே நீ சொல்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஆத்தாளுக்கு அப்புறம் சொல்கிறதெல்லாம் அது கொச்சையான சொல்லலை. யோக்கியதை இருந்தால் மேதகு பிரபாகரன் படத்தை போட்டு ஓட்டு கேட்டுக்கணுமா இல்லையா? ஏன் போடல? அப்போ மேதகு பிரபாகரனை குறித்து யார் பேசலாம் துறைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேதகு பிரபாகரன் படத்தை நீ போடலைன்னா உன் உள்நோக்கம் மேதகு பிரபாகரனுடைய வீரத்தை, அந்த தியாகத்தை கொச்சைப்படுத்துவது, அவரை மட்டுப்படுத்துவது, அவரை இந்த மண்ணிலிருந்து அழிச்சிட்டு நான் தான் பிரபாகரன் கூட சொல்வதற்கான அந்த மனநோய்க்கு இன்னும் கொஞ்ச நாள் சீமா வந்துடுவார். நீ அவர் சொன்ன பொய்களை மட்டும் நீங்கள் வருஷப்படுத்துங்களேன். நான் போர்க்கள காட்சியில் கடலில் போனேன்டார். ஆனால் போனது விமானத்தில், பெங்களூர் விமானத்தில் முறையாக சொல்கிறோம். போனது பெங்களூர் விமான நிலையத்திலிருந்து தான் சீமான் போனார். ஆனால் போரில் உள்ள போனேன்டார். இன்னொன்று, நீங்கள் சீமான் மீது பேச்சு வழக்கு இருக்குது. எங்கேயாவது புலிகளுக்கு உதவினார், மக்களுக்கு உதவினார், ஏதாவது வழக்குகள் இருக்கா? ஏதாவது வழக்கு இருக்கா? ஒரு வழக்கு அதை செய்தவர் அண்ணன் வண்டியரசு அவர்கள் வழக்கு எதிர்கொள்கிறாங்க. ஒரு வழக்கு சீமானுக்கு இல்லை. இன்னொன்று, இங்கே மேடை பேச்சு வழக்குகளை காட்டி இவர் தேசிய பாதுகாப்பு சட்டம்ங்கிறாரு. அது யார் வேணாலும் பண்ணலாம். போராட்ட தளத்தில் போராளிகளாக இருந்து இவர் என்ன உதவி செஞ்சார்? இப்போ இந்த போருக்கு பின்பு நடந்தது என்ன? ஒரு இனப்படுகொலை பார்த்துட்டோம். இனப்படுகொலையில் இறந்து போன 1,80,000 உறவுகளும் தமிழர்கள்ங்கிற கோரிக்கையை வைத்து இந்திய நீதிமன்றத்தில், பன்னாட்டு நீதிமன்றத்தில், பன்னாட்டு தமிழ் சமூகத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை சீமான் கொடுத்ததா ஒன்று காட்ட சொல்லுங்கள். நீ உண்மையிலேயே ஈழ அரசியல் செய்கிறேன்னா போருக்கு பின்பு நீ உண்மையிலேயே அறிவு திறனும் தெளிந்தறிவோடும் அறிவு இருக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? இத்தனை பேர் இறந்துருக்காங்க. டாக்குமெண்ட் எவிடன்ஸ் ஒன்றை காட்ட சொல்லுங்க. அதற்கு மாறாக அதெல்லாம் யார் ஆதரிச்சாங்களோ, யார் இதெல்லாம் வெளியிட்டாங்களோ அவங்கள துரோகிங்கிறது. அதாவது ருத்ரகுமார துறைகின்றாரு, உலக நாடுகளுக்கு கூடிய பன்னாட்டு தலங்களை எல்லாரையும் துறைகின்ட்டு தான் நல்லமே யோக்கியன்னா என்ன பண்ணியிருக்கணும்? அங்கே நடந்த ஒரு இனப்படுகொலைங்க, இவ்வளோ கோயில் இடிக்கப்பட்டுச்சுங்க, இவ்வளோ மசூதி இடிக்கப்பட்டுச்சுங்க, சிங்கள ராணுவம் தாக்குச்சுங்கிற செய்தியை கூட உன்னால் பேச முடியலையே. அதுக்கு மாற என்ன சொல்கிற? எனக்கு இட்லி கறி கொடுத்தாங்க, மான் கறி கொடுத்தாங்க, பன்னிக்கறி கொடுத்தாங்க, ஆமைக்கறி கொடுத்தாங்க, எனக்கு ஊட்டி விட்டாங்க, என்ன ஒரு போராளி கிள்ளுனாரு, நான் ஒரு போராளி மீது காதல் கொண்டேன். எவ்வளவு கொச்சையான ஒரு விடுதலை போராட்டத்தை கொண்டு வந்து ஒரு சுய லாபத்துக்காக சிதைச்சிருக்கேன்னு தெரியுதா? தமிழ் சமூகத்தை சிதைத்த வேலையை ஈழம் குறித்து இன்னைக்கு எண்ணிலடங்காத முற்போக்குவாதிகள் பேச பயப்படுறாங்கன்னா, நம்ம எதாவது பேசுனா சீமான் விடுகிற கதைகளில் தோத்து போயிடுவோம். நமக்கு ஏண்டா வம்புன்னு பல பெரியாரிஸ்டுகள், பல முற்போக்குவாதிகள், பல பொதுவுடைமைவாதிகளை வாயடைக்க செய்துவிட்டு இந்த அசிங்கத்தோடு நம்ம போராட வேணாம். அந்த சேத்துக்களை ஒன்று உலாவிக்கு இருக்கு, நம்மளும் போய் சேர்ந்து உலாவனா நம்மளாம் சேறு வலிக்கணும்னு ஒதுங்கி போய் வைப்பதற்கு வேலையை சீமான் செய்திருக்கிறதா பார்க்குறேன்.